திருச்சி பாலக்கரை அருகே உள்ள முதலியார் சத்திரத்தில் செயல்படும் தின்னர் தயாரிக்கும் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. ஆலை முழுவதும் பரவிய தீயை தீயணைப்புத் துறையினர் போராடி அணைத்தனர். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? கூடுதல் தகவல். திருச்சி பாலக்கரை அருகே உள்ள முதலியார் சத்திரம் பகுதியை சேர்ந்தவர் கமாலுதீன். இவர் அந்த முதலியார் சத்திரத்தில் உள்ள ஆலம்தொரு என்கிற பகுதியில ஒரு சிறிய அளவுல அந்த திண்ணர் தயாரிக்கும் நிறுவனத்தை நடத்தி வராரு. ஒரு சிறு நிறுவனம் அளவிற்கு அவர் அந்த நிறுவனத்தை நடத்தி வராரு. இந்த நிலையில இந்த வழக்கம் போல அவர் நிறுவனத்தை இந்த மாலை கூட்டி விட்டு அவரும் அங்கு பணியாற்றவரும் சென்றிருக்காங்க. இரவு 7:30 மணி அளவுல அந்த நிறுவனத்திலிருந்து கரும் புகை வெளியே வந்திருக்கு. குடியிருப்புகள் நிறைந்த பகுதி என்பதால் உடனடியாக இங்கிருந்த பொதுமக்கள் இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு துறையினர் வருவதற்காக அங்கு தீ மலமளவென பரவியது. நிறுவனத்திற்குள்ளாக கொழுந்து விட்டு இருந்தது. உடனடியாக 2 தீயணைப்பு வாகனங்கள்ல தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி அந்த தீயை முழுமையாக அணைத்தனர். இது குறித்து அவர்கள் விசாரணை செய்த போது அங்கு பின்னர் தயாரிக்கக்கூடிய ஆலையில 3 பேரர்களோட பின்னர் வைக்கப்பட்டது. இந்த பின்னரை மண்ணெண்ணெய் கொண்டு தயாரிப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இவை அனைத்தும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்கு. இந்த சூழல்ல அங்கு எப்படி தீ பரவியது என்பது தொடர்ந்து விசாரணை செய்றாங்க. எதுவும் மின் கசிவு காரணமாக தீ பரவியதா இல்ல அல்லது வேற ஏதாவது தீ பற்றக்கூடிய வேற ஏதாவது பொருட்கள் உள்ளே இருந்ததா என்பது குறித்து தீவிர விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் இங்கு இது போல அசம்பாவித சம்பவம் ஏற்படும் பொழுது அதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான சாதனங்கள் தீயை உடனடியாக அணைக்கக்கூடிய சாதனங்கள் வைக்கப்பட்டிருக்கா என்பது குறித்து தீவிர விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் சுமார் 1 மணி நேரத்துல தீயை முழுமையா தீயணைப்பு துறையினர் அணைச்சிட்டாங்க. குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த பகுதி என்கிற காரணத்தினால இந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சம் இருந்தது. இருந்த பொழுது தீ அணைத்ததால் பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்திருக்காங்க. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.